போலீசாரோட பாதுகாப்போட ஒரு பரபரப்பான மாலை நேர சந்தையை, அதாவது பொங்கலுக்கு முதல் நாள் சந்தையை வந்து பார்க்க போகிறோம். யாழ்ப்பாணத்தில் மிகவும் பிரபல்யமான சந்தை பாருங்க, எல்லாருமே அப்படியே பரபரப்பாக இருக்கிறாங்க. இந்த சந்தை எப்படி இடம்பெறுது, எங்கே இந்த சந்தை இருக்குன்றதான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போறீங்க. vidu.youtube சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க என்று சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்க பார்க்க போற சந்தை, அந்த சந்தையிலேருந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 700 மீட்டர்ல நிற்கிறோம். இங்கே வந்து வீதி தடை வந்து போடப்பட்டிருக்கிறது. அவ்வளோ தூரம் உள்ளுக வந்து மக்கள் வருவாங்க இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதிலே வந்து ஒரு பாதுகாப்பு தடை வந்து போட்டிருக்கணும் பாருங்க. இந்த இடத்துல இருந்து உள்ள என்ன இடம்பெறுதுன்றதையும் நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது மறுபக்கம் என்று சொல்லுவார்கள். வித்தியாசமாக இருக்கும் இந்த காணொளி பாருங்க. இலங்கை யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தையில் வந்து நிற்கிறோம். இந்த சந்தையில் வந்து மாலை நேரத்தில் வியாபாரம் எப்படி இடம்பெறுதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. இப்போ நாங்கள் உயரமாக பார்ப்போம் பாருங்க. போக்குவரத்தில் மக்கள் இரண்டு பகுதியிலையும் போய் கொண்டிருக்கிறாங்க. அதோடு சேர்ந்து இரண்டு கரையிலையும் பாருங்க பொதுமக்கள் பொருட்களை வந்து ஆர்வமாக வாங்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு பொங்கல். இந்த பொங்கலில் வியாபாரங்கள் எல்லாம் நான் பார்த்த அளவில் கொஞ்சம் டல் என்று சொல்லுவாங்க. அவ்வளோ வந்து வியாபாரங்கள் வந்து இல்லை பாருங்க. ஏன்னு சொன்னால் இந்த நேரத்தில் பொதுமக்கள் எல்லாம் பலமையாக நான் பார்க்குறதுக்கு ஏராளமான பொதுமக்கள் இந்த வீதியை வந்து அப்படி நிரம்பி செல்லுவார்கள். ஆனால் இந்த முறை பெரிதாக ஒன்றும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இதில் பழங்கள் எல்லாம் விற்று கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. மாலை நேரத்தில் தான் இந்த திருநெல்வேலி சந்தையில் வந்து அதிகளவான மக்கள் வருவாங்க. 2024ஆம் ஆண்டில் எல்லாம் இந்த இடத்துல விலத்தவே இயலாது. அதுக்காண்டி தான் வந்து போலீஸார் வந்திருந்தார்கள். ஆனால் இந்த முறை பாருங்க டிராஃபிக் வந்து குறைவாக இருக்கு. ஏன் என்று சொல்லி எனக்கு தெரியலை. நான் கொஞ்சம் போய் இந்த இதனுடைய மறுபக்கம் என்று சொல்லுவார்கள், அதை உங்களுக்கு காட்ட போகிறேன்னு பாருங்க. நாங்கள் வியாபாரம் செய்கிறதுக்கு சரியாக பின்னால் வந்து நாங்கள் நிற்கிறோம். இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் ஏராளமான ஃபுட் சிட்டி வந்துட்டுது. அந்த ஃபுட் சிட்டியில் முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னால் அதில் எல்லாம் கரும்புகள் பானைகள் எல்லாம் கட்டி விற்கிறாங்க. அதே மாதிரி உள்ளூருக்குள்ளே இருக்கிற கடைகள்ல எல்லாம் இந்த மஞ்சள் இலைகள் கரும்புகள் என்றெல்லாம் சொல்லி விற்கிறபடியால் இப்படியான இடங்களுக்கு இந்த வருஷம் மக்கள் வாரது குறைவாக இருக்கிறது தான் நான் வந்து நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பின்னுக்கு நிற்கிறோம். வியாபாரம் எப்படி இடம்பெறுன்னு பாருங்க. இந்த மஞ்சள் இலையெல்லாம் வந்து பானையில் கட்டி விற்பனை செய்வாங்க. அதே மாதிரி 250 ரூபாயாம் இந்த கரும்பு. அப்படியே நாங்கள் இந்த கரையால் வந்து போவோம். உண்மையிலேயே கவலையான ஒரு விஷயம்தான். இப்போ நாங்கள் ஒரு வெடி கடைகள் நிற்கிறோம். பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இதில் வந்து வெடிகள் எல்லாம் வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் தென் பகுதியிலிருந்து வருவார்கள். அதாவது தென்பகுதி, அதாவது சிங்கள பிரதேசங்களிலிருந்து வெடிகளை வாங்கி இங்கே வந்து விற்பாங்க. இதுக்கென்று சொல்லி திருநெல்வேலி மார்க்கெட்டில் வருவாங்க. உண்மையிலேயே இந்த நேரம் என்னையா, இந்த நேரம் வந்து போன வருஷம் எல்லாம் சரியான மக்கள் வந்திருந்தாங்க. இந்த வருஷமே இப்படி ஒரு நிலைமையில் இருக்கு. என்ன காரணம்? இந்த நோயினால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு உயிரை விட்டு இருக்கணும் போல இருக்கு. இந்த செத்த வீடுகள் நடந்திருக்கு இடங்களில். ஆனபடியாக கொஞ்சம் பொங்கலை தவிர்த்துட்டு இனி பாரம்பரியம் சில பலன் சொல்லலாது. இதுபோல் இந்த பாரம்பரியம் தைப்பொங்கல் அது சொல்ல தெரியாது. இந்த வரையும் கடும் வியாபாரமும் குறைவு எங்களுக்கு. அதான் பார்க்க தெரியுது. என்ன இந்த இடம் அப்படி இருக்கும், நெரிசலாக இருக்கும். ஆமாம், இரவு 8 மணி மட்டும் நெரிசலாக தான் இருக்கு ஜனம். இப்போ அப்படி இல்லை. இந்த டைம் எல்லாம் பறிச்சோடி இருக்கு. நன்றி. பார்த்தீங்களா, இதான் வந்து நிலைமை. இதான் மறுபக்கம் பாருங்க. பறிச்சோடி போய் அந்த விற்பனை ஆகலை, பெருசாக விற்பனை இல்லை. சில இடங்களில் வந்து விற்பனை வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பாருங்க தண்ணி கண்டு தான் விற்பனை செய்து கொண்டிருக்கணும் பாருங்க. இங்கே இதுக்குள்ள இருந்தால் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணா வணக்கம். விற்பனை இந்த வருஷம் என்ன மாதிரி அண்ணா போகுது? சனம் வந்து குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுது. குறைவுதான். என்ன காரணம்? மக்களோ குறைவு, மழை காலமாக குழப்பிட்டுது. மற்றது எல்லா இடத்துலையும் எல்லா சந்தையிலையும் எல்லா வியாபாரியும் செய்கிறாங்க. அதால் இந்த முறை திருநெல்வேலிக்கு மக்கள் குறைவு. சரியா பறிச்சோடி போயிருக்கு. பார்க்கவே எனக்கு கவலையாக இருக்குது.
இப்படி சனம் இருந்ததே இல்லை. நான் 4 வருஷமாக இந்த இடத்துல வியாபாரம் செய்கிறேன். கடுமையான சனமாக இருக்கிறது. இந்த டைம்லாம் இதில் எல்லாம் விலத்தில் சனமாக இருக்கும். இந்த முறை குறைவு சனம். பொதுவாக சொல்லுங்கள், என்னென்ன விலை நீங்கள் விற்கிறீங்க? நாங்கள் தோமனேஷ் மாம்பழம் 700 விற்றுனாங்க. கருத்த கொழும்பு 150 விற்றுனாங்க. இப்போ ஒரேஞ்ச் வந்து 30 விற்கிறோம். கரும்புகள், தோரணங்கள், அதனுடைய விலைகள் 50 ரூபா, 100 ரூபா. தோரணம் 10 100 ரூபா. வாழைப்பழம் கிலோ 200 ரூபா. நன்றி அண்ணா, உங்களை சந்திச்சது சந்தோஷம். ஸோ இதுதான் நிலைமை மக்களே, பாருங்க. நிலைமை வந்து இப்படி இருக்குது. அதாவது இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பொங்கல் வந்து, அதாவது பொங்கலுக்கு முதல் நாள் வந்து வெறிச்சோடி போய் தான் இருக்குது. பார்ப்போம். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வார எல்லாம் நிலத்தில் போட்டு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். என்ன காரணம் இந்த முறை மக்கள் குறைவாக இருக்குது? என்ன காரணம்? இந்த முறை கொஞ்சம் சரியான குறைவு. வேணும்னு சொன்னால் மக்கள் வந்து கொஞ்சம் தெரியாத காசு வலுவில் பிரச்சனை, அந்த பிரச்சனையால் சரியான வீழ்ச்சி தான் இப்போ. அப்போ வியாபாரங்களும் குறைவு, சனமும் குறைவு. ஆனால் இந்த முறை கடை குறைவு. போன முறை இது ஃபுல்லாக கடவு, ரோட்டு ஃபுல்லாக கடை, சரிக்கரைவாசி கடை குறைவு. ஆனால் சரியா வியாபாரம் சரியான மாட்டேன். பொதுவாக பழங்கள் என்ன விலையில் விற்கிறீங்க? பழங்கள் வந்து ஒவ்வொரு விலையில இருக்குது. இது வந்து இந்தியன் பழம் ஆரஞ்சு, இது 80 ரூபா விற்கிறோம். மற்றது மாம்பழம் 100 ரூபா, ஆப்பிள் 200 ரூபா, அந்த மாதுளம்பழம் வந்து 400 ரூபா, இது வந்து 700 ரூபா. இந்தியன் பழம் மாதுளம்பழம் 450 ரூபா. ஓகே, சந்தோஷம், நன்றி. இது போன வருஷமும் நாங்கள் வந்து இந்த வருஷம் வந்து சரியான குறைவு. என்ன காரணம்? காரணம் என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. என்ன பொருளாதார பிரச்சனையாலையும் குறைஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த முறை வீழ்ச்சி கொஞ்சம் சார். நம்ம வளமையாக போன வருஷம் இதுக்கு முதல்ல வருஷம் ஒவ்வொரு வருஷமும் நல்லா சார். ஆனால் இந்த முறை குறைவு. இதுவரைக்கும் நடைபெற்ற நேரத்துக்கு இந்த முறை கொஞ்சம் குறைவு தான். இது வந்து நான் 200 ரூபா விற்கிறேன். இது வந்து 400 ரூபா விற்கிறோம். இது வந்து 500 ரூபா, 450 கொடுப்போம். 200 ரூபா. இது வந்து 150. இக்கிலானம் தான் கொஞ்சம் வர சூடான பில்லை. அதில் வந்து நம்மளா 900 கட்டு கொடுக்குறோம். 850 900 வந்து. இது வந்து மச்சி, இது வந்து என்ன விலைக்கு நான் கொடுக்கும்? 650 600. வேற என்னது? அது கீழார் வந்து 8500 வரும். மற்றது வந்து 3800. 500 போட்டது, 1000 போட்டது, அப்படி வரும். அப்படி இல்லை. இங்கால வந்து பல வியாபாரங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இங்கால வந்து அலுமினிய பானைகளை வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க மக்களே, இங்க வந்து போலீசார் எல்லாம் கடமையில் இருக்கிறோம். போக்குவரத்தை வந்து சரிப்படுத்தி கொண்டிருக்கிறார் போலீசார் ஒருவர். மக்களை பாருங்க, வியாபாரம் செய்கிறார்கள். பாருங்க பின்னால் வந்து தண்ணி, பாருங்க பின்னால் வந்து தண்ணி இருக்குது. அதுக்குள்ளே இருந்து மேலே பலகைகளை வைத்து வியாபாரங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்படியான வியாபாரிகளுக்கு வந்து சீசன் டைம் தான் வியாபாரம் இடம்பெறும். அதன்படி, அதாவது சீசன் படி இந்த தைப்பொங்கலுக்கு இந்த இடத்துல வியாபாரம் செய்ய பிரதேச வந்து அனுமதி கொடுக்கும். அதன் அடிப்படையில் வந்து வியாபாரம் செய்வாங்க. ஐயா வணக்கம், நீங்கள் இந்த பிரதேச சபைக்கு எவ்வளோ வரி கட்டி இந்த இடத்துல வியாபாரம் செய்கிறீங்க? 400 ரூபா. நான் இந்த தான் கொடுத்தவர். 400. ஸோ 400 ரூபா இந்த இடத்துக்கு பிரதேச சபைக்கு வரி கட்டியிருக்கணும். இப்போ மக்களை பாருங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் நேரம் ஒரு வாகனம் மட்டும் முன்னால் நின்றா இப்படி தான் அதிகளவாக மக்கள் நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மக்கள் வந்து குறைவு. இது வீதியால் போகிற மக்கள் தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. சந்தை வந்து அப்படியே பின்னால் இருக்கிறோம் பாருங்க. பொங்கல் என்றாலே மண்பானை. இந்த மண்பானை வந்து இப்போ பாரம்பரியம் இல்லாமல் போகுது. எவ்வளவு ஐயா இந்த மண்பானை? இப்போ மண்பானை பல வகையிலே இருக்குது. 600 இருக்குது. 600 700 850 1100 கடைசி ஆகலும் பெருசு இருக்குது. 1600 3 கிலோ. இந்த வருஷம் பெருமளவாக மக்கள் வராத காணக்கூடிய இருக்கிறது காரணம் என்ன?
சனம் வராத கூடிய மாதிரி இருக்கா காணல சனத்தை பெருசாக இல்லை. சனம் இல்லை தான். சனத்துக்கு என்னென்றால் ஒவ்வொரு ஒரு வழியாக ஒவ்வொருவரும் அவைலவில் அந்த நிர்வாகத்துக்கு உட்பட்ட இதில் ஒரு தலைமைத்துவமாக இருக்கிறார்கள் எல்லாம் கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு பானை அந்த பொங்கலுக்குரிய சாமானெல்லாம் கொடுக்கணும். அதால் கொஞ்சம் சனம் குறைவாக இருக்கணும். நன்றி ஐயா. வியாபாரங்கள் இப்பொழுது சூடு பறந்து கொண்டிருக்கிறது. மக்கள் இப்பொழுது தற்சமயம் வந்து கொண்டிருக்கிறாங்க. நேரம் வந்து இப்போ ஒரு 5:30 ஆகிறது. நான் வந்து ஒரு மணித்தியாலமாக இந்த இடத்துல நின்று பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் பார்த்ததை விட இப்போ கொஞ்சம் பொதுமக்கள் பொருட்களை வந்து வாங்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது பொங்கலுக்குரிய பொருட்களை வாங்கக்கூடியதாக இருக்கிறது. இனி நாளைக்கு பொங்கல். சில மக்கள் இன்று வந்து சாப்பிட்டு உறங்கின பிறகு மாலை நேரத்தில் வந்து கரும்புகள் பானைகளை வந்து வேண்ட வருவாங்க. அந்த வகையில் வந்து இப்போ தான் கொஞ்சம் வந்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, இல்லை பழங்கள் எல்லாம் வேண்டி கொண்டிருக்கிறோம். கதலி வாழைப்பழம். இங்கேயும் வந்து மண் பானை வந்து வச்சு விற்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துலேருந்து தான் நாங்கள் போனாங்க வரைக்கும் அங்கே தான் வந்து போனாங்க. அதனால தான் உங்களை காட்டி கொண்டு போனான். வந்ததை விட இப்போ பொதுமக்கள். வணக்கம் அம்மா. நன்றி நன்றி அம்மா. ஓ நன்றி நன்றி. சந்தோஷம். நன்றி அம்மா. இலங்கை யாழ்ப்பாணத்தில் மாலை நேர சந்தை இப்படி தான் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. பொங்கல் சந்தை பரவாயில்லை. நான் வந்ததை விட இப்போ போகின்ற நேரத்தில் கொஞ்சம் பரவாயில்லை. மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே மக்களே, அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விது.சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் மறக்காமல் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.